அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, தமிழ் வருட பிறப்பு 2026 சித்திரை முதல் நாள் சிறப்பு வழிபாடு செய்வது எப்படி, சித்திரை கனி காணும் முறை என்ன மற்றும் இந்த ஆடியோவின் இறுதியில் திருமணமான பெண்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய ஒரு ஆலோசனை தரப்பட்டுள்ளது. ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். வழிபாடு செய்கிறதையும் சித்திரை கனிக்கான முறையும் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய எனது அருமையான சிவசொந்தங்கள் அத்துணை பேருக்கும் அற்புதமான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களும் இந்த ஆடியோவை கேட்டு முடித்துவிட்டு இந்த ஆடியோவின் கமெண்ட் பாக்ஸில் உங்களது வாழ்த்துக்களை நமது அனைத்து சிவசொந்தங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். காரணம், வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்துக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் பல மடங்கு நமக்கு அருளை வாரி வழங்கும். எனவே கமெண்ட் பாக்ஸில் உங்களது வாழ்த்துக்களை உங்கள் எண்ணப்படி உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லி வாழ்த்த வேண்டும் நினைக்கிறீங்களோ நம்ம சிவசொந்தங்களை அந்த முறைப்படி வாழ்த்துங்கள். இப்ப பெருக்கக்கூடிய வருடம் பராபவ வருடம். இந்த பராபவ வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாதகமான நாளாக இருப்பதற்கு முதலில் நீங்கள் அன்று செய்ய வேண்டியது கனி காணுதல் அப்படிங்கிற அற்புதமான நமது பாரம்பரிய வழிபாடு. ஒவ்வொரு வருஷமும் இதை பற்றி நான் தெளிவான ஒரு பதிவு கொடுத்துட்ருக்கேன். இந்த வருஷமும் உங்களுக்கான பதிவு சித்திரை கனி காணுதல் எப்படி அப்படின்னா, தமிழ் வருட பிறப்புக்கு முந்தின நாள் இரவே வீட்டையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. தயார் பண்ணி உங்கள் வீட்டில் எத்துணை அறைகள் இருக்குது, அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு அறையில் தூங்குறாங்க அப்படின்னா அத்துணை தட்டுக்களை தயார் பண்ணுங்க. அல்லது எல்லாரும் ஹாலில் தான் தூங்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு தட்டு மட்டும் தயார் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய தட்டாக வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, சின்ன தட்டு தயார் பண்ணிக்கோங்க. அந்த தட்டில் நான் சொல்கிற பொருளில் எதை வைக்க முடியுமோ, நான் நிறைய பொருள் சொல்கிறேன், எல்லாத்தையும் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்கள் சூழலுக்கு ஏற்ப உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் வச்சுக்கலாம். மா, பலா, வாழை மற்றும் உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். வெற்றிலை பாக்கு வைத்துக்கொள்ளுங்கள், வாழைப்பழம் வைத்துக்கொள்ளுங்கள், கண்ணாடி வளையல் வைத்துக்கொள்ளுங்கள், முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்துக்கொள்ளுங்கள், தேங்காய் வைத்துக்கொள்ளுங்கள், வாசனை பூக்கள் வைத்துக்கொள்ளுங்கள், எலுமிச்சம்பழம் 1 அல்லது 3 எண்ணிக்கையில் வைத்துக்கொள்ளுங்கள், மஞ்சள் கொம்பு வைத்துக்கொள்ளுங்கள், நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், தங்க நகைகள், வெள்ளி காசுகள் என என்ன இருக்கோ அதை அந்த தட்டில் வைக்கலாம். மலர், வாசனை மலர் எதனால வைக்கலாம், குறிப்பாக மஞ்சள் நிற மலர் வைத்தா கூடுதல் சிறப்பு. அந்த தட்டில் துவரம்பருப்பு வைக்கலாம், உப்பு வைக்கலாம், மஞ்சள் தூள் வைக்கலாம், குங்குமம் வைக்கலாம், சந்தனத்தூள் வைக்கலாம். இத்தனை பொருட்கள் சொல்லியிருக்கலைங்களா, இதில் உங்களால் எதை வைக்க முடியுமோ, சுவாமி இவ்வளவும் தயார் பண்ண என்னால் முடியாது அப்படின்னா கூட வாழைப்பழம், கண்ணாடி, வெத்தலைப்பாக்கு, பூவு இதை மட்டும் வச்சா கூட போதும். இதெல்லாம் தயார் பண்ணி முந்தைய நாளே அதை எடுத்து பூஜையில் வச்சுட்டு முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்க. இறைவா, பிறக்கக்கூடிய இந்த பராபவ வருடம் எங்களுக்கு ராசியான வருடமாக, எங்கள் குடும்பத்திற்கு யோகம் தரும் வருடமாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு அந்த தட்டை நீங்கள் தூங்குற அறையில் உங்கள் படுக்கைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. மறுநாள் சித்திரை முதல் நாள், அதாவது 14/4/2026 செவ்வாய்க்கிழமை நீங்கள் காலை எழுந்தவுடன் இதைத்தான் முதலில் பார்க்க வேண்டும். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. இவ்வாறு சித்திரை கனி கண்டு முடித்து உங்களது அன்றாட பணிகளை தொடங்குங்க. போயிட்டு குளிச்சுட்டு அந்த தட்டை எடுத்து பூஜையில் வச்சிருங்க. இது முதல் வேலை. அடுத்ததாக சித்திரை மாதம் முதல் நாள் அற்புதமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வழிபாடு. இந்த வழிபாடை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு தகவல். நமது ஆனந்தோலி அறக்கட்டளை ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் ஒரு வழிபாட்டு குழுவை நடத்துவோம். அந்த மாதத்திற்குண்டான சிறப்பான ஒரு வழிபாடு. அந்த வகையில் சித்திரை மாதம் மீனாட்சி அம்மன் வழிபாட்டு வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கியிருக்கேன். அந்த குழுவினுடைய கட்டணம், அந்த கட்டணத்தை செலுத்தும் வழிமுறை எல்லாமே மேலே டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். தினமும் அந்த குழுவில் மீனாட்சி அம்மன் துதிப்பாடல் ஒன்று சொல்லித்தருவேன். அதை ஒரு முறை கேட்டால் கூட போதும், அல்லது சொன்னால் கூட போதும். எந்த விரதமோ பூஜையோ கட்டுப்பாடோ தீட்டோ பார்க்க வேண்டியது கிடையாது. இந்த மீனாட்சி அம்மன் வழிபாட்டு குழுவில் இணைந்தால் சித்திரை மாதம் உங்களுக்கு மங்களம் நிறைந்த மாதமாக இருக்கும். மீனாட்சி அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குழுவில் இணைய விருப்பம்னா
காணிக்கை செலுத்திட்டு வாட்ஸ்அப் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. சரி, பூஜை செய்யும் நேரத்தை பார்க்கலாம். அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் சொல்லும் பூஜையை செய்யலாம், அல்லது காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள் செய்யலாம், அல்லது காலை 7:30 8:30, அல்லது காலை 10:30 11:30, அல்லது மாலை 5 முதல் இரவு 8:30க்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்க எனது அருமையான வெளிநாட்டு சிவ சொந்தங்களே, நீங்க உங்க நாட்டில் தமிழ் வருட பிறப்பு அன்று ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கோங்க. வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு தான். பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு முன்பாக 5 தீபங்கள் ஏற்றி வையுங்கள், கிழக்கு திசை நோக்கி. அந்த 5 தீபங்கள் ஏற்றுவதற்கும் நமது ஆனந்தஒளி அறக்கட்டளையின் தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள், அல்லது நெய் ஊற்றி கொள்ளுங்கள். ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் தேவைப்படுறவங்க மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு தீபம் ஏற்றி அதற்கு முன்பாக ஒரு வாழை இலை விரித்து அறுசுவை உணவு இறைவனுக்கு படைக்க வேண்டும். சித்திரை மாதத்தின் முதல் நாள் இறைவனுக்கு அறுசுவை உணவு படைத்து வழிபாடு செய்வது நமது பாரம்பரிய வழிபாடு. எனவே என்ன செய்ய முடியுமோ வீட்டிலே செய்யுங்க, அல்லது வெளியே வாங்கி கூட வைங்க, தவறு கிடையாது. இறைவனுக்கு அறுசுவை உணவு படைங்க. பழங்கள் வச்சுக்கோங்க, தேங்காய் வச்சுக்கோங்க, இனிப்புகள் வச்சுக்கோங்க. எல்லாம் வச்சுட்டு முதல்ல விநாயகப் பெருமானை வணங்குங்க. விநாயகப் பெருமானை முழு பக்தியோடு வணங்கிட்டு அதன் பிறகு உங்களது குலதெய்வத்தை வணங்குங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. என்ன மந்திரம் உங்களுக்கு தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி, எத்துணை தெய்வத்தோட மந்திரம் தெரிஞ்சாலும் சரி சொல்லுங்க, காயத்ரி மந்திரம் சொல்லுங்க, வேறு எந்த மந்திரம் தெரிந்தாலும் சொல்லி சித்திரை முதல் நாள் இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வழிபாட்டை செய்து இறையுருளை பெற்று சித்திரை மாதம் முழுவதும் யோகத்துடன் வாழ உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சித்திரை முதல் நாள் உங்கள் சக்திக்குண்டான அளவுக்கு அன்னதானம் செய்தால் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைக்கு மிகப்பெரிய அளவு பலன் கிடைக்கும். ஒருவேளை சூழ்நிலையின் காரணமாக உங்களால் பூஜை செய்ய முடியலனா கூட அன்னதானம் செய்யுங்க. ஒரு 5 பேருக்கோ 9 பேருக்கோ 11 பேருக்கோ உங்கள் சக்திக்கு உண்டான அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க. ஒருவேளை தேடி கண்டுபிடிச்சி உங்களால் அன்னதானம் செய்ய முடியலையா, நமது ஆனந்தஒளி அறக்கட்டளை அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்கோம். சித்திரை முதல் நாள் 1001 பேருக்கு அன்னதானம் செய்வதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். எனவே முடிந்தால் அந்த அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தாருங்கள். இவ்வாறு சித்திரை முதல் நாள் சித்திரை கனி காணுதல் மற்றும் சித்திரை அதிர்ஷ்ட வழிபாடு மற்றும் அன்னதான சேவை செய்து இறையுருளை பெற்று சித்திரை மாதம் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்காக இறைவனிடம் அடியேன் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். இறுதியாக பெண்களுக்கு, திருமணமான பெண்களுக்கு ஒரு அற்புதமான சூட்சமம் சொல்றேன். இந்த சூட்சமத்தை செஞ்சீங்கன்னா பராபவ வருடம் உங்களுக்கு ராசியான வருடமா இருக்கும். என்ன செய்றீங்கன்னா, சித்திரை மாதத்தின் முதல் நாள் கண்ணாடி வளையல் வாங்கிக்கோங்க. அது எவ்வளவுக்கு வேணா வாங்கிக்கோங்க. கண்ணாடி வளையல், அதுவும் பச்சை நிற கண்ணாடி வளையல். முழுசா பச்சையா இருக்கணும்னு நான் சொல்லல, பச்சை நிறம் இருக்கணும். கூடவே வேற எந்த நிறம் இருந்தாலும் தவறு கிடையாது. பச்சை நிற கண்ணாடி வளையல் வாங்கி உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத கன்னி பெண்ணுக்கு தானம் தந்தால் அற்புதமான யோகம் கிடைக்கும். எந்த நேரத்தில் வேணா நீங்க தரலாம். ஒருவேளை நீங்கள் அப்படி தரக்கூடிய கன்னிப்பெண் கொஞ்சம் வறுமை நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் கூடுதல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வசதிக்கு தகுந்தபடி இந்த தானத்தை செய்யுங்க, நல்லதே நடக்கும். அன்பு சொந்தங்களே, ஒரே ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு இந்த பதிவை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். எந்த பூஜையும் செய்யாமல், எந்த விரதமும் மேற்கொள்ளாமல், பெருசாக எந்த கட்டுப்பாடையும் கடைபிடிக்காம அஷ்டலட்சுமி தேவிகளின் அருளை பெற முடியுமா? நிச்சயம் பெற முடியும். அஷ்டலட்சுமி தேவிகளின் சொரூபமாக திகழும், தாந்திரிகத்தில் லட்சுமியாக திகழும் கமலாத்மிகா தேவியின் அருளை பெற்றுவிட்டால் போதும், அஷ்டலட்சுமிகளின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். எனவேதான் இந்த வருடம் அட்சய திருதியை நாளில் ஏப்ரல் 20ஆம் தேதி ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி அந்த வாட்ஸ்அப் குழுவில் ஆடியோ மெசேஜ் மூலமாக 11 தாந்திரிகங்கள் நான் சொல்லித்தர போகிறேன். இதை கமலாத்மிகா தேவியுடைய மகிமையை ஏற்கனவே ஒரு தனி பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அந்த பதிவை நீங்கள் கேட்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க் கொடுக்குறேன், கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். அன்னை கமலாத்மிகா தாந்திரிக உபாசனை குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் அட்சய தேதி அன்னைக்கு மாலை நேரத்தில் மகாலட்சுமி தீட்சை மானசீக முறையில் வழங்கப் போகின்றேன்.
இந்த குழுவில் சேர விருப்பம்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு அட்சய திருதின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த குழுவின் பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.